இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Today's Bible verse: Where there is no counsel, the people fall, but in the multitude of counselors there is safety. Proverbs chapter 11 verse 14. பள்ளிக்கூட சுற்றுச்சுவர் ஒன்றை நன்றாக சரி செய்து சிமெண்ட் பூசினார்கள். சுமார் 100 அடி நீளமுள்ள வெளிச்சுவற்றில் வேத வசனங்களை எழுத வேண்டும் என்ற ஆவல் பள்ளி நிர்வாகிக்கு உதயமானது. அதை உடனே தன்னுடைய மேல் அதிகாரியிடம் கூறினார். அதிகாரி ஒரு சிறந்த பெயிண்டர் ஒருவரை கூட்டிக் கொண்டு வந்து சுவரை காட்டினார். அந்த பெயிண்டர் அதிகாரியிடம் சுவர் பூசப்பட்டு எவ்வளவு நாளாயிற்று என்று கேட்டார். 1 வாரம் என்று கூறினார். உடனே பெயிண்டர், புதிதாக சிமெண்ட் பூசப்பட்ட சுவரில் எழுதக்கூடாது. எழுதப்பட்ட வாசகங்கள் அநேக மாதங்களுக்கு மங்காமல் இருக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். அச்சுவரில் அடிக்கடி தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்றார். உடனே கிடைக்கும் லாபத்தையே நோக்கமாக கொண்டு வாழும் இந்த உலகத்தில் லாபத்தை பார்க்காமல் தனது அனுபவத்தில் உள்ள நல்ல ஆலோசனைகளை சொல்லிச் சென்றவரை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. அனுபவத்தில் வந்த அந்த ஆலோசனை பின்பற்றப்பட்டது. 6 மாதங்கள் கழித்து சுவரில் அழகாக பெயிண்ட் அடிக்கப்பட்டு வேத வசனங்கள் எழுதப்பட்டன. அந்த எழுத்துக்கள் மங்காமல் சுமார் 5 வருடங்களுக்கு மேல் பிரகாசமாய் தோற்றமளித்தன. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு சாதாரண விஷயம்தான். மனித வாழ்விலும் ஸ்தாபனங்களிலும் ஆலயங்களிலும் செய்யப்படும் காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஆலோசனைகள் மிக மிக அவசியமாக உள்ளது. சிலர் வெட்கத்தினாலும், சிலர் பெருமையினாலும், சிலர் பயத்தினாலும் ஆலோசனைகள் கேட்பதில்லை. ஆலோசனை கேட்பதில் எவ்வித தவறும் இல்லை. நல்ல தரமான ஆலோசனைகள் நமது வாழ்க்கை முறையையே மாற்றியமைக்கலாம். நல்ல பிரயோஜனமான முடிவுகள் எடுக்க உதவலாம். எனவே அனுபவமிக்க தேவ பிள்ளைகளிடம் ஆலோசனை கேட்க தவறக்கூடாது. ஏனெனில் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கை முறை பற்றிய ஆலோசனைகள் அனைத்தும் வேதாகமத்தில் உள்ளன. நாம் தினமும் அதை வாசித்து நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணுவோம். ஆவிக்குரிய வாழ்வில் விழுந்து போகாமல் முடிவு பரியந்தம் நிலை நிற்போம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை பெறுவோம். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.